வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மீடியம் சீஸ் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம ரொம்பவே சீஸ் சேர்க்க போகிறது கிடையாது. பீஸா பேஸ் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்க போகிறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த ஈஸ்ட் இந்த சர்க்கரையை சாப்பிட்டு சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிடும். இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்து நான் இன்னொரு பவுலில் 2 கப் போல் மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் சால்டட் பட்டர் சேர்த்ததுனால 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அன்சால்டட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி தண்ணிக்கு பதிலாக நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் கடைசியாக மேலே லைட்டாக எண்ணெயை தடவி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடுறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மைதா மாவு நல்லா ரைஸ் ஆகி இருக்கும். இப்போ இந்த கேப்பில் நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். பீஸா சாஸ். இதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/4 கப் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் போல் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நான் 1 கப் போல் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே கலராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கடையில் வாங்குகிற சாஸ் கலர் வரல அப்படின்னா நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நான் ஃபுட் கலர் சேர்க்கலை. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பீஸா சாஸ் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா பேஸ் நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இதை பீஸா ட்ரேயில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பீஸா ட்ரேயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம இந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மைதா மாவை இந்த பிளேட்டில் நம்ம அழகாக செட் பண்ணிடலாம். ரொம்பவும் தின்னாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் இதை செட் பண்ணுங்கள். இதை பார்த்திங்கன்னா நம்ம கையாலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து இது ஃபுல்லாக நல்லா குத்தி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாவு வந்து ரைஸ் ஆகாது. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸை இதில் சேர்த்துக்கோங்க. இது மீடியம் சீஸ் பீஸான்றதுனால நான் ரொம்ப சீஸ் சேர்க்கல, சும்மா ஒரு லேயர் மட்டும் நான் சீஸ் சேர்த்துக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நான் கேப்சிகம், ஆனியன், ஸ்வீட் கார்ன் இதெல்லாமே நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நம்ம பீஸா சீசனிங் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆரிகாமி, ரோஸ்மேரிஸ் இந்த மாதிரி இருக்கிற ஹெர்ப்ஸ் தான் இது. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸாவை நான் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். மீடியம் சீஸ் பீஸா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். until then டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.